அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது நம்மிடமிருந்து, இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 1-5 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையை நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது உங்கள் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்கள் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்த மரக்கட்டை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது உங்கள் சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு? அப்போ நாம் பிறரை குற்றப்படுத்துகிறோமா? அப்போ அந்த குற்றப்படுத்தினா நாமளும் குற்றவாளி தான். ஏன்னா நமக்கு தீர்ப்பிடுற என்ன தகுதி இருக்குது? தகுதி இருக்கா நமக்கு தீர்ப்பிடுறதுக்கு? இல்லை. தீர்ப்பிடுவர் ஒருவர் இறைவன் மட்டும்தான், நாம் இல்லை. அதனால் நாம் எந்த அளவையால் அளக்கமோ, நல்லதும் தீமையுமே எந்த அளவையால் அளக்கமோ அந்த அளவே தான் நமக்கு அளக்கப்படும்னு இறைவார்த்தை சொல்லுது மக்களே, நான் சொல்லலை. இப்போ பிறர் கண்ணில் இருக்கிறது, அவங்க சின்ன தவறுகளான் செய்திருந்தாலும், நாம் பெரிய தவறு செய்திருந்தாலும், அந்த சிறிய தவறை நாம் சுட்டி காட்டி அவங்களிடம் பேசும்போது நம் தவறு மறைக்கப்படும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லைங்க, இறைவனுக்கு முன்பு அது எல்லாமே வெளிச்சம். அப்போ அப்படி வெளிச்சமாக இருக்கும்போது நாம் எதை கொண்டு என்ன செய்வோம், எதன் மூலமாக நாம் வாழ்வோம்? இறைவனோடு ஒன்றித்து இருந்தால் மட்டுமே தான் நாம் எல்லாமே வாழ முடியும். இல்லை என்றால் வாழ முடியாது நம்மளால். ஏனென்றால் அவர் தான் நம்மளை உற்று நோக்கிட்டு இருக்காரே. நம்ம எந்த அளவை அளக்குறோன்னு அவருக்கு தெரியுமே. எதை கொடுத்தாலும், இப்படி ஒரு கைக்கு கொடுக்கறது ஒரு கைக்கு தெரியாமல் கொடுக்குறோமா, இல்லை 4 பேரை வச்சுக்கிட்டு அதை கொடுக்குறோமா? கெட்டது செய்யும்போது மட்டும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருவாங்க, ஆனால் கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி தானே? எந்த அளவை நாம் அளக்கிறோமோ அந்த அளவே தான் நமக்கும் அளக்கப்படும். நம் சகோதரர் சகோதரிகளாக இருந்தாலும், வெளியில் உள்ளவர்களாக யாராக இருந்தாலும், நாம் என்ன செய்கிறோம் என்பதை இறைவன் நம்மளை பார்க்கிறார். காண்கின்ற தேவனாக இருக்கிறார், நம்மளை உற்று நோக்குகிறார். அப்படி உற்று நோக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் என்பதை கண்டுகொள்கிறார். அதற்கேற்றபடி நமக்கும் அவர் பங்கும்படியும் அளக்கிறார். அது தேவையா? அந்த அடி வேணுமா நமக்கு? வேண்டாம்ல. அப்போ நாம் நல்லதே செய்வோம், நல்லதே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த நல்ல வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் பொருட்டு நாங்கள் நன்மையானதே செய்யும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். நீர் கண்டு கொண்டாலும் கண்டு கொள்ளாவிட்டாலும் நாங்கள் எதுவுமே இறை சித்தத்தோடு செய்து கொடுக்கும்போது தான் எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இறைவனுக்கு பயப்படுகின்ற மக்களாக வாழ வேண்டும், இறை சித்தம் கேட்டு வாழ வேண்டும். ஆண்டவரே, அப்படி வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் தான் இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் எங்கள் நம்பிக்கையினையும் விசுவாசத்தையும் பெரிதாக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.